குமார் சார், அதாவது ஆட்சி திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி வந்திருக்கு. குறிப்பாக திமுக ஆட்சி வருதுனாலே இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கு ஒரு குளிர் விட்டு போகுது அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் துரைக்கண்ணா சார் வச்சார். அது உண்மைங்கிற அளவுக்கு தான் கடந்த காலங்களில் இந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு இல்லைன்னு சொல்ல முடியாது, இருந்திருக்கும். அதை கட்டுப்படுத்தக்கூடிய நிலையிலிருந்து இதை மேலும் அதிகமாயிருக்கா இல்லை கட்டுப்பாட்டை தான் திமுக அரசு வச்சுருக்கா? பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாஸ்திரங்கள்னு சொல்லுவாங்க. அது இப்போதைக்கு நடக்கிற அரசு தான். நீங்கள் 67லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கூவம் ஆறுகள்லாம் சுருங்கினதுக்கு காரணமே எல்லாரையும் ஓட்டுக்காக எல்லாரையும் அங்கேருந்து கொண்டு வந்து அங்கே குடி வச்சது அது திமுக. பல காரியங்களை பல விஷயங்களை சொல்லலாம். கேட்டால் நாங்கள் ஏழைகளுக்காக இருக்கோம் அப்படின்னு. ஏழைகளுக்காக தான் இருக்கணும் அரசு. ஆனால் அவங்க செஞ்சதெல்லாம் நாசகார செயல்களை தான் தொடர்ந்து செய்து வந்திருக்கிறார்கள். இப்பொழுது இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் ஒரு ஃபண்டமெண்டலாக இதை நம்ம பார்த்தோன்னா, தமிழ்நாட்டு கல்வியில் உயர்ந்த மாநிலம்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் போதையிலையும் நம்ம தான் முன்னணியில் இருக்கோம். போதை விற்பனை நம்ம நாட்டில் அதிகப்படியான விற்பனைகள் இப்போ சமீப காலத்தில் ரொம்ப வளர்ந்துருக்கு. போதைனா மது விற்பனை சொல்கிறீங்க? மது கஞ்சா எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன். 700க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்குது. மற்ற மாநிலங்களில் தேடி பார்த்தா அவ்வளோ எந்த மாநிலத்திலும் அவ்வளோ இல்லை. தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்கிறது. கேரளாவில் எங்கே பார்த்தாலும் பிடிப்பாங்க, எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கே கூட அது இதில் வரல, ரெக்கார்டில் அவ்வளோ. கேரளாவில் முன்னாடியில் இல்லை, கொஞ்சம் இருக்குது. தமிழ்நாடை பொறுத்த உடனே அதனுடைய நில அமைப்பு எப்படின்னாக்கா கடற்கரை அதிகமான பகுதி. அதில் ஊர்காவல் படை, லோக்கல் போலீஸு, தேசிய பாதுகாப்பு படை, மற்ற அது சம்மந்தப்பட்ட கடல் படை எல்லாரும் கோஆர்டினேட் பண்ணி அந்த கஞ்சா இலங்கையிலேருந்து வரதா இருக்கட்டும், மாலத்தீவுலேருந்து வரதா இருக்கட்டும், மற்ற கடற்கரை அண்டை மாநிலங்கள்லேருந்து வர்றதை தடுக்கிற முயற்சியில் ரொம்ப ஃபெயிலியர். மாநில அரசும் சரி, மத்திய அரசும் சரி. மத்திய அரசோட கோஆர்டினேட் பண்ணணும். எல்லாம் தனித்தனியாக செயல்பட்டு என்ன பிரயோஜனம்? அதாவது அந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறது மாநில அரசு தான் எடுக்கணும். நீங்கள் இருக்கீங்க, நாங்கள்லாம் வந்திருக்கோம், எங்களை ஒருங்கிணைக்கிறது நீங்கள் தான் ஒருங்கிணைக்கணும். மாநில அரசுடைய ஒத்துழைப்பு அதை யாரை எப்படி பயன்படுத்திக்கணும், யாரை எப்படி பயன்படுத்திக்கணும், எப்படி வரவங்களை எப்படி தடுக்கணும். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள அதிகமாக புழங்குறதுக்கு காரணம் இந்த கடல் வழியாக வர்றது ஒரு காரணம். அதை தவிர லோக்கல்லே உற்பத்தி, கொடைக்கானல் சேலத்துலலாம் பத்திரிகையில் செய்திகள்லாம் வந்தது. கஞ்சா உற்பத்தியை பண்ணுறாங்க, அதுக்கும் அபரிமிதமான ஆதரவு இருக்கிறது, அரசாங்கத்தினுடைய ஆதரவு இருக்கிறது. கஞ்சா உற்பத்தி பண்ணுறாங்க, பதிவுகள்லையும் இருக்கிறது, உள்ளே இங்கே தயார் பண்ணுறாங்க. ஆகையினால அது ஒன்று. என்ன காடு பகுதிகளில் மலைப்பகுதிகளில் பயிரிட்டு அங்கங்கே விற்றுக்கிடுறது. அது ஆளும் அரசுக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. இப்போ விற்றுக்கிட்டு இருக்கிற அப்போ அந்த அரசு தூங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். நம்ம எப்படி தெரியாது நம்ம சொல்ல முடியாது. சரி, ஒரு அரசாங்கம் நடக்குது, அதை கவனிக்கல. ஒரு அரசாங்கம் நடந்து கொண்டு இருக்கிறது, நாங்கள் எல்லாம் சட்டத்தை ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கோம்னு சொல்லுது. ஆனால் எல்லா இடங்கள்லையும் பயிரிடுறது. நான் சொல்கிறது பதிவுகளை வச்சு சொல்கிறேன், நான் ஆதாரங்களை வச்சு சொல்கிறேன். பதிவுகளில் இருக்கிறது. சேலத்தில் வெளியான செய்திகள் அடிப்படையில் நான் சொல்கிறேன். சரி, இது ஒரு பக்கம். நீங்கள் 4 மணிக்கு மேலே எந்த சிட்டிக்கும் போங்க, தஞ்சாவூர் எடுத்துக்கோங்க, திருநெல்வேலி எடுத்துக்கோங்க, மதுரை எடுத்துக்கோங்க, கோயம்புத்தூர், ஒரு 4 மணிக்கு மேலே இப்படி போனீங்கன்னா ஒரு டாக்ஸிக்காரனே ஒரு ஆட்டோக்காரனே வாப்பான்னு கூப்பிட்டா அப்படி தான் நான் பார்த்துருக்கேன். என்ன காரணம்? கஞ்சா ஃபுல்லாக இருப்பார். அவர் வேற ஒரு உலகத்தில் இருந்துக்கிட்டு இருப்பார். இது இருக்குது. ஸ்கூலையும் பாதிச்சிருக்கு. சினிமா நடிகர்களில் நவீன நடிகர்கள், லேட்டஸ்ட்டு இளைஞர்கள் எல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஹை ஸ்டைல். இந்தியா பூரா அது இருக்குது. ஆக இதற்கு என்ன காரணம்? இதை தடுப்பதற்கு என்ன காரணம்? இதை கட்டுப்படுத்த முடியாதா? ஆன்லைன் விற்பனை வேறு, ஆன்லைனில் வேறு விற்பனை, வாட்ஸ்அப்பில் வியாபாரம் நடக்குது. இப்போ இதெல்லாம் மொத்தத்தில் ஒரு பயத்தில் வெள்ளைக்காரங்க சில ஆயிரம் பேர் இங்கே இருந்தாலும் கூட, அன்றைக்கி வைஸ்ராய் வந்தாலும் கூட, வைஸ்ராய் கலெக்டர் யாரும் வந்தாலும் கூட, அவங்க நம்மளுக்கு எதிராக நம்மளுடைய சுதந்திர போராட்டத்தை ஃபேஸ் பண்ணி அவங்க இங்கே இருந்தாலும் கூட தனியாக ஜீப்பில் போய்கிட்டு எல்லோரும் சல்யூட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்னென்னா, போலீஸுங்கிற ஒரு பயம் இருந்தது. சரி, போலீஸுங்கிற ஒரு பயம். போலீஸ் சட்டவிரோதமாக பண்ணால் போலீஸ் பிடிச்சிருவாங்க, அடிப்பாங்க, துன்புறுத்துவாங்க, சட்டத்தை மீறி எதுவும் செய்யக்கூடாது, செய்தால் பெரிய தண்டனை கிடைக்குங்கிற பயம் இருந்தது. இன்றைக்கி அது யார்ட்டையுமே இல்லை. இன்றைக்கி அது இல்லை. ஏன்னா அரசாங்கமே ஒயின் ஷாப்பை ஊற்றி விற்றுக்கிட்டு இருக்கு. சரக்குல 10 ரூபா பாட்டில், விஜய் பாடின பாட்டெல்லாம் நடைமுறையில் இருந்து கொண்டு இருக்கிறது.
எல்லாமே தாராளமயம். அதாவது காவல்துறையினர் மீது பொதுமக்களுக்குள்ள பயம் விட்டு போச்சு. பயம் அதனால தான் இந்த பயம் வந்து குற்றச்செயல்கள் பயம் அதிகரிக்குது எப்படி அப்படிங்கிறீங்க. இருக்கணும்னா அதிகரிக்குதுங்கிறீங்க. மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் தான் எஜமானர்கள். நான் அடிமை காலத்தில் இருந்த மாதிரி இருக்கணும்னு நான் சொல்லலை. மக்கள் தான் சுப்பீரியர். மக்களாட்சி நடக்கிற நாட்டில் மக்கள் தான் எஜமானர்கள். மக்களுக்காக தான் எல்லாருமே ஆனா நீங்க குறிப்பிட வர்றது என்னன்னா தவறு செய்தவர்களும் பயப்பட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றீங்க. தவறு செய்தவர்கள் பயப்படணும். தவறு செய்ய முடியாது. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். சட்டத்தை மீறினால், சட்டத்தை பிரேக் பண்ணோம்னா நமக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும். சட்டத்தை லஞ்சம் கொடுத்தோ பணத்தை வச்சோ நம்ம பாதுகாக்க முடியாது. அரசியல் செல்வாக்கு இதுக்கு கிடைக்காது. சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகிறதுங்கிற உணர்வு மக்கள்கிட்ட வந்தால் எல்லாம் சரியாயிடும். அது இங்க இல்ல. அதுதான் பேய் அரசாண்டால் பிணம் தன்னும் சாஸ்திரங்கள்னு சொன்னாங்க. தவறு செய்தவர்களுக்கும் ஒரு பயமில்லாத நிலையில தான் இந்த ஆட்சி இன்னைக்கு இருக்குங்கிறீங்க குமார் சார். அதாவது சாரு குறிப்பிட்டது போல் இவ்வளவு புரியோடி போச்சு. இந்த விஷயம் ஒளிவு மறைவெல்லாம் இல்லை, வெட்ட வெளிச்சமாக தெரியுது. காவல்துறைக்கும் தெரியுது, தமிழக முதல்வருக்கும் தெரியும். காவல்துறை இறங்கி நடவடிக்கை எடுக்க முடியலையா, இல்லை விருப்பம் இல்லையா? அதாவது தலை ஒழுங்காக இருந்தால் மற்ற பாகங்கள்லாம் ஒழுங்காக இருக்கும். அதை கிராமிய பாணியில் சொல்கிறதா இருந்தால், இருக்கிறவன் ஒழுங்காக இருந்தால் சிறைக்கிறவன் ஒழுங்காக சிறைப்பான்பாங்க, கிராமத்தில் சொல்லுவாங்க அந்த பழமொழி. எப்போதுமே ஒரு கம்பீரத்தோட சட்டத்தின் ஆட்சியை நான் நடத்துவேன், நேர்மையாக இருப்பேன், நேர்மையாக வாழ்வேன், நேர்மையாக இருப்பேன், ஜனநாயகத்தை கடைபிடிப்பேன்னு ஒரு அரசியல் தலைவர் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அது எதுவுமே இங்கே இல்லை தமிழ்நாட்டில். அது இல்லை முதல்ல. ரெண்டாவது, நான் ஒரு வரலாற்று பின்னணியை கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லிடுறேன். சீனா இன்றைக்கி இவ்வளவு அபார வளர்ச்சி வளர்ந்துருக்குறது அல்லவா? சீனாவில் 400 வருஷத்துக்கு முன்னால் உள்ள கதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதே போல் ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டுக்கு எப்படி வந்தாங்களோ அதே போல் சீனாவுக்கும் போனாங்க, படையெடுத்தாங்க. உங்களோட நாங்கள் வணிக தொடர்பு வைத்துக்கொள்ள போகிறோம் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட சொன்னாங்க. ஆனால் சீனாக்காரங்க என்ன நினச்சாங்கன்னா, அப்போ மஞ்சூரியர்கள் ஆண்டு கொண்டு இருந்தாங்களாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் எல்லாம் பெரிய பாரம்பரியம், நீங்கள்லாம் பார்பரேரியன், உங்களோடலாம் நாங்கள் சரிசமமாக உட்காந்து பேசக்கூடக்கூடாது அப்படின்னு அவங்க விரட்டியே விட்டாங்க. இவன் என்ன பண்ணிட்டாங்க பார்த்தா, இவன் எப்படிப்பா எத்தனையோ பேர் வராங்க. எல்லாத்தையும் இக்னோர் பண்ணதுக்கப்புறம் சீன கடற்கரையை பூரா ரவுண்டப் பண்ணி சீன கடற்கரை வழியாக அந்த போதைப் பொருட்களை கொடுத்தாங்க. முதல்ல அங்கங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழக்கப்படுத்தினாங்க. அவன் ஊர்களில் கொண்டு விற்றோடனே ஜனங்கள்லாம் குடித்து போதைக்கு அடிமையாகி ஒரு 50 வருஷத்தில் அது இல்லாமல் இருக்க முடியாத ஒரு நிலைமை வந்துட்டுது. சீனாவால் ஒன்றும் பண்ண முடியல, சுருண்டு விழுந்துடுறான். அப்போ அந்த நிலைமை வந்த உடனே அரசாங்கத்துக்கு தெரிஞ்ச உடனே சரி, இவன் எப்படி தடுக்க முடியல, நம்மளது பெரிய கடற்கரை, ஆகவே இவங்ககிட்ட நம்மளே வாங்கிடுவோம், இவன் எப்படி விற்காமல் இருக்க போகிறதில்ல, நம்மளே வாங்கிட்டோன்னா இவங்கெல்லாம் உள்ளே போக மாட்டான்னு சொல்லி அவங்ககிட்ட நான் எப்பா கொண்டு வா 2 பாயிண்டில் கொடுத்துரு, உன் போதையெல்லாம் கொண்டு 2 நாங்கள் சப்ளை பண்ணிக்கிறோம், நீ உள்ளே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வாங்கினாங்க. வாங்கி அவங்களும் விற்றாங்க. அப்பவும் மீறி இதே வெள்ளைக்காரன் உள்ளே கொடுத்தா அந்த சீனா சுருண்டு போச்சு. அதற்கப்புறம் பெரிய ரெவல்யூஷனரி சன்யாட்சன் போன்ற ரெவல்யூஷனரி கேரக்டர் அங்கே உருவாகி படித்து மேலை நாட்டுகளில் போய் கல்வி கற்றுட்டு வந்து நம்ம நாட்டை இப்படி நாசமாக்குறாங்களே நினச்சி ஒரு ரெவல்யூஷனாக ஒரு முடிவு எடுத்து அதன்படி பின்னால் சுயன் லா எல்லாம் வந்து தான் கட்டமைக்கப்பட்ட சீனா தான் அதை தடுத்தாங்க முதல்ல. சரி, இன்னைக்கு இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குது அந்த நாடு. தமிழ்நாட்டிலையும் நாம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்காக பேசுகிறேன். எந்த மாநிலத்திலையும் இந்த இதை குடியை கையாள தெரியறதில்ல நம்ம மக்களுக்கு. உலகம் பூரா குடி இருக்குது, எல்லா நாட்டிலையும் ரொம்ப ஓப்பனாக டிரான்ஸ்பரண்ட்டாக குடியெல்லாம் நடக்கிறது. அங்கே இருக்கிற மதுகள் வேறு, அங்கே இருக்கிற குடிக்கிற அவங்க பழக்கங்கள் வேறு, அவங்க உடலுக்கு தீங்கு விளைவிக்காத வரைக்கும் அவங்களோட ஸ்டைலே அப்படி அமைஞ்சிருக்கு. இங்கே அப்படி இல்லை. 1000 ரூபாய்க்கு சம்பாதிச்சான்னா 500-600 ரூபாயை தானும் தன் கூட வந்தவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு போகும்போது 200-300 கொண்டு போய் கொடுக்குறான், வீட்டில் கொடுக்குறான். எப்போ பார்த்தாலும் ஒரே குடிச்சிட்டா சாப்பிட்றதில்ல. இது மாதிரி சரக்கு முறையான டூப்ளிகேட் சரக்கு வேறு கூட நடக்கிறது. இப்போ இதெல்லாம் நடக்கிறது. சிகரெட்டை பார்த்தாங்க. இப்போ இங்கேருந்து நீங்கள் ஓஎம்ஆர் போனீங்கன்னா சாயங்காலம் நான் தந்தி தொலைக்காட்சி விவாதங்களுக்கு போகும்பொழுது பார்ப்பேன். ஓஎம்ஆரில் பார்த்தீங்கன்னா 7:30 மணிக்கு கேர்ள்ஸ் எல்லாம் குடிச்சிட்ருக்காங்க சிகரெட். ரொம்ப புதுமையாக இருக்கிறது. நம்ம ஊரில் எல்லா இடத்துலையும் குடிக்காங்க. ஆனால் நம்ம ஊரில் இவ்வளோ வெளிப்படையாக குடித்தா தப்பு இல்லைன்னு கூட நினைக்காம குடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆண்கள் குடிச்சிட்டு இருந்தாங்க, ஆனால் பெண்கள், இளம் பெண்கள் குடித்து ஆரம்பத்தில் குறிப்பிட்ட கலாச்சார சீரழிவு அதுதான் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. பல பிரச்சனை கலாச்சார சீரழிவு இப்போ தமிழ்நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது, அரங்கேறி கொண்டு இருக்கிறது. இதற்கு எல்லாம் காரணம் ஆத்தி சூடி அறஞ்செய்ய விரும்பு, ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. இந்த பழமொழிகளெல்லாம்
பழைய காலத்தில் நம்ம கல்வி முறையில் காங்கிரஸ் காலத்தில் 67 வரைக்கும் அந்த காங்கிரஸ் விழிப்புணர்வை இருந்தது. ஏற்படுத்தணுங்கிறீங்க. பார்லிமெண்ட்டில் சட்டம் இதில் ஸ்கூலில் வந்து நான் படித்த காலத்துலலாம் கூட ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமை ஒரு மங்க் பார்லிமெண்ட் சிஸ்டம் இருந்தது. அதில் எல்லாம் நான் பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்கேன், ஃபுட் மினிஸ்டராக இருந்திருக்கேன், இதெல்லாம் இருந்து எல்லாம் ஒரு ப்ரிலிமினரியாக ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுனாக்கா வீட்டுக்கு போனால் கோயில் வழிபாடு, கோயிலுக்கு போய் ஆகணும் கம்பல்சரியாக, காலையில் அந்த விழிப்புணர்வுக்கான விஷயத்தை காலை கடனை முடிச்சுட்டு என்ன செய்யணும், சாயங்காலம் போனோன்னு என்ன பண்ணணும், பாரதியார் பாடல், இதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட காலம் அது. அந்த விழிப்புணர்வு அத்தனையும் 67க்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக போய் இப்போ அதெல்லாம் அநாகரிகமாக மாறி அதெல்லாம் தேச விரோதமாக மாறிவிட்டது. இப்போது தொடர்ந்து பேசலாம் சார். அந்த அதனுடைய பின்விளைவுகள் தான் இந்த மாதிரி நம்ம ஒரு கஷ்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறோம். இதை மாற்றி அமைக்க வேண்டும், கண்டிப்பாக மாற்றி அமைக்க. நான் ஒரே வரியில் சொல்கிறது என்னென்னா, இந்த பழக்க வழக்கங்கள் 67க்கு முன்னால் என்ன கல்வி முறை இருந்ததோ அந்த கல்வி முறைகளும் நீதி போதனைகளும் நீதி கதைகள், நீதி போதனைகள். இன்னும் ஒன்று சொல்லிடுறேன், முடிச்சிடுறேன். இன்றைக்கி ஒரே ஒரு அமைப்பு அதை சின்ன வயசுலேருந்து ஒழுங்காக நடத்திக்கிட்டு இருக்கு. அந்த அமைப்புக்கு கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அந்த அமைப்பில் இளைஞர்கள் சேர்ந்தாங்கன்னா பொதுவாக கல்வி முறைகள் பொதுவாக, அதாவது ஆர்எஸ்எஸ் வந்து சின்ன வயசு ஒழுக்கமும் நாட்டுப்பற்றையும் தான் சொல்லிக் கொடுத்து கொண்டு நல்லொழுக்கத்தையும் சமூக பாதுகாப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை யார் சொல்லிக் கொடுத்தாலும் அதையே நம்ம தவறாக தீவிரவாத அமைப்பு மாதிரி நல்லது ஒரு தலைப்புல நிறைய